வாங்க 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 வாங்க. போனா வராது. என்ன போச்சு எப்ப போச்சு? இல்ல எங்க போச்சு? நீ வந்து போகுதுன்னா சபா. என்ன முக்காரணி? நொக்காரணி அடிச்சு சின்ன மக்கள் பத்து கூட ஆடுவா. போல நொக்காரணி. இதாவது ஒழிச்சு வைப்பீங்கிறாரு. நம்ம ஒழிப்போம் அப்படியே. ஒழிக்க மாட்டான். போட வராது, வந்தா போகாது. அதான் என்ன போச்சு எப்ப போச்சு அப்படி கேளுங்க. போட வராது வந்தா போகாது அப்படிதான். போட வராத மான போச்சு வராது. ஆமா போட வராதுல்ல மான போச்சு வருமா? அப்புறம் வராது. எப்படி வரா? மான போச்சா வராது. நம்ம மரியாதை போச்சு வருமா? மரியாதை போச்சா வராது. அதே சொல்ற ஆவி போச்சுனா? ஆவி போச்சாலும் வராது. சரியா? அது போல வராது. இப்படி போனது எல்லாம் போகுது எல்லாம் போச்சு. எங்களை மீறி இந்த காட்டுக்குள்ள நுழைய விடுவோமா? எங்கேயும் போக விடுவோமா? நீ வாட்டுக்கு வேலை கனவு கண்டியா போகுது. இதுக்குள்ள போச்சா? எங்களை மீறிக்குள்ள நுழைய விட மாட்டா. நாங்க என்னத்துக்கு இருக்கிற காவலுக்கு இருக்கிறோம். ஒரு எங்க கூட நான் விட மாட்டோம். நீ கவனமா பார்த்திருப்பீங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. 7 பேர் அண்ணன் போயிருக்கீங்க. ஏன் பொம்பளை பிள்ளை தனியா விட்டுருக்கீங்க? பொம்பளை பிள்ளையே தனியா விட்டுருக்கீங்க. பொம்பளை பிள்ளைய 7 பேர் அண்ணன் போயிருக்கீங்கல்ல? ஆமா. 1 2 3 4 5 6 7 பேர். பொம்பளை பிள்ளை தனியா விட்டுருக்கீங்க. பொம்பளை பிள்ளை நாங்க தனியா விட நீ எதுக்கே பேசுற அதை பத்தி? ஆமா காலக்காரங்க. நானு வேட்டைக்காரங்க. வேட்டைக்காரங்க. ஆமா. என்ன போச்சு எப்ப பார்த்தா? இப்பதான் போச்சு கொள்ள. என்ன போச்சு? புள்ளிமானம். புள்ளிமானம். அது எப்படி மானம்னு உனக்கு தெரியுமா? பார்த்துட்டேன். ஆண் மானம் பெண் மானம். கெட்டை. அது எப்படி உனக்கு தெரியும்? பார்த்து ஓடிச்சு. சரி. கெட்டாமானு வந்து வாழை தூக்கிட்டு ஓடும். கெட்டாமானு. சரி. பொட்டமானு வாழை மடங்கி வெக்கப்பட்டு ஓடும். நான் கூட என்ன தடை வேணும் பாத்தீங்களான்னு பார்த்தேன். கடையில பார்க்க சொல்லிட்டு சரி. அது பாலம் போட்டு வச்சு விட்டு சமையல் பார்க்கலாம். ஆமா 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 வீட வளர்ந்த மண்ணு. சரி. ஐயா நீ கலைமொழிய சிஷிய கலைமொழிய எனக்கு வாத்தியார் எனக்கு இருந்தாலும் ராஜகுரு அப்படின்னா பாலமேட்டு பக்கத்தில் எல்லா ஆடியோ முதல்ல வச்சுருக்காருங்க. சாதாரண அவரு அன்னை வீட்டுக்கெல்லாம் போயிருக்கிறேன். இருந்தாலும் சரிங்க இந்த இடத்துல வந்து போகுது. சரி போக மாட்டீங்க. சரி எனக்கு நல்லா தெரியும் போக மாட்டீங்கன்னு. சரி யாருங்க? எனக்கு தெரியலையா? தெரியலையாங்க. நீங்க யாருங்க முத? வேட்டைக்காரன். வெள்ளிமலை வேட்டைக்காரன். வேட்டைக்காரன். கந்தை கந்தை கந்தனா? கந்தசாமி. எந்த ஊரு? வெள்ளிமலை. வெள்ளிமலையா? ஆமா சாமி. வெள்ளிமலை. வெள்ளிமலை. உங்க அப்பா தானே? சடையாண்டி. சடையாண்டி உங்க அப்பாவா? அட வெப்பராணி. என்ன தெரியலையா? ஓய் என்ன தெரியலையா? என்ன பார்த்ததே இல்ல. சின்ன பிள்ளை பார்த்துருப்பேன். சின்ன பிள்ளைய பார்த்துருப்பேன். சின்ன இருக்கும்போது பார்த்துருப்பேன். என்ன தெரியல. நான் தான் யார் தெரியுமா? நம்பிராச மகன் வீரத்தேவன். மாப்பிள்ள மச்சா. ஆமா டேங்கப்பா. சின்ன பிள்ளைங்க எப்படி விளாண்டா குண்டு அடிப்போம். குஞ்செல்லாம் பிடிச்சி விளாடுவோம்ல. கோழி குஞ்சு பிடிச்சி விரட்டி விளாடுவோம்ல. சித்தி விளாடுவோம். ஆமா அவர் பாதுகாத்து அவர் வச்சுக்குவாரு. கல்யாணம் முடிக்கணும். ஆளு உள்ள இருக்குது. ஆளு உள்ள இருக்குது. என் தங்கச்சி இருக்காங்க. என் தங்கச்சி இருக்குது. உங்க தங்கச்சி இருக்காங்க. உங்க தங்கச்சி என் தங்கச்சி இருக்குது. ஆமா எல்லாத்தையும் மானத்தை காப்பாற்றணும் இல்லையா? ஆமா கண்டிப்பா. சரியா? பிரபு வச்சு தவறக்கூடாது இல்லையா? அதனால சொல்றீங்களா? உங்க தங்கச்சி சொல்லுவா. ஆமா உங்க தங்கச்சிய
பிறக்கட்டுமா? தை மாசம் பிறக்கட்டுமா? உனக்கு தாலி ஒண்ணு வாங்கித்தாரே. தாலி ஒண்ணு வாங்கித்தாரே. தாய்மாமே மகளே தளர்ச்சியான கொடியே. தாய்மாமே மகளே தளர்ச்சியான கொடியே. தாவணி போட்டவள தங்கங்களா உள்ளவள. தாவணி போட்டவள தங்கங்களா உள்ளவள. தாய்மாமே மகளே கொஞ்சம் கோரையை பெறட்டும். உண்மையா பையன் பிடிக்க வந்தது புள்ளிமான எவ்வளவு நேரம் தான் மைக்கு அம்மா மண்ண கொண்ட வெண்ணிலவே அமைதியான நதிகளிலே ஓடம் ஓடம் மாவும் ஹலோ புகத்துவங்க இங்கு நானும் நாட்டுவங்க அன்னையான சுந்தரியே யான தங்கமே அமராசா
ஆதரிக்க வேண்டும் ஐயா ரத்தன மதங்க டின் டின் தட்டக்கு தட்டக்கு காவல மீறி ஒரு ஆள் வந்திருக்காருங்க. அந்த ஆளுக்கு எப்படி பெரிய தைரியம்? வெட்டாமையா விட்ட நீ? அருவா பிடிக்க முடியல. மானு நீங்க பாத்தீங்களானே? அது எப்படி தெரியும் மானு? தெரியும். எப்படி அவர் இங்க இருக்குன்னு சொல்லலாம். யார் அவரு? நீ பாத்தியாப்பா? சரி நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நான் பேசுகிறேன். வானே ஐயா வணக்கம். நீங்க யாருக்கு யாருக்கு பேப்ப போறேன்? உடனே கூப்பிட்டு வந்துருங்க. சேர போட்டது ரெடி ஆயிடுச்சு. வணக்கம் ஐயா. கண்டிக்கு கண்படி போவோம். பெண்ணுக்கு பெண்ணாசி பாடும் பெண்ணரசி வள்ளி பாதை வந்தார வாழ வைத்து வண்டத நாட்டிலே இந்த வேல்வள காட்டிலே வருக வருக என்று வரவேற்பு கொடுத்த அம்மையே, எனக்கு குணம் நாடி குற்ற நாடி அவற்றில் மிக நாடி மிக்க குலம் என்பது கணக்க கற்றது கையளவு கல்லாது உலகளவு இயல் இசை நாடகம். நீங்கள் உங்கள்கிட்ட படித்து கேட்டு நிறைய கேட்டிருக்கேன். சிவரஞ்சி வந்தாலே பயம் இருக்கணும். இன்னைக்கு பயம் வச்சுருக்காங்க. என்ன காரணம்னா இதே நத்த பக்கத்தில் அரவக்குறிச்சி நாடகத்துக்கு போகிறோம். கிட்டத்தட்ட சிவரஞ்சி கட்ட விட்டு கட்ட விட்டு பார்த்தே நான் பாரு அரவக்குறிச்சியில் வர்றாங்க. முத்தப்ப நார்னு தங்கச்சி வருது. இல்லத்தரா இப்படி கட்ட விட்டு போடுறேன்னு பயந்துக்கிட்டு சுபான்னு கும்பிட்டு இருக்கேன். ஆஞ்சநேயர் அரவக்குறிச்சியில் அப்படிலாம் தோல்வியான காலம் கிடையாது. ஆனால் அது சீர்ற அளவுக்கு நான் பெரிய கிடையாது. ஏன்னா சின்ன பிள்ளை அப்படியே பழகிட்டேன் நான். ஏன்னா சிவரஞ்சனா எனக்கு பயம், இன்னைக்கு பயம் இருக்குது. அந்த பயம் இருக்கணும்னா படிச்சு சின்ன குழந்தையிலே படிச்சு கிடையாது. வித்தியாசங்கள் என்னைய பார்த்து நீங்க பயப்படுறியா? பயப்படலடா, மரியாதை மரியாதை. சரி சரி, இப்போ என்ன சொல்ல வர்றீங்க? விஷயத்தை சொல்லுங்க. வெள்ளிமலை வேட்டைக்காரங்க சரி ஒரு புள்ளி மாடு தெரிஞ்சு இருக்கிறேன். மாடு உள்ள போயிடுச்சுக்கோ. மானிங்க இல்லை இல்லையா? இல்லைங்க, மாடு எப்படிங்க இருக்கேன்? ஏன்னா
இருக்குன்ற வார்த்தைக்கு இல்லைன்ற எதிர்ப்பதம், இல்லைன்ற வார்த்தைக்கு இருக்குன்ற எதிர்ப்பதம். சரி. இருக்கா இல்ல? இல்ல. அன்பு இருக்கு, பண்பு இருக்கு, பாசம் இருக்கு, நேசம் இருக்கு, அழகு இருக்கு, அன்பு இருக்கு. அப்படி சொல்லி பாருங்க, நல்லா இருக்கும். அன்பு இல்ல, பண்பு இல்ல, பாசம் இல்ல, நேசம் இல்ல, மானே இல்ல, போச்சா? எப்படி இருக்கும்? ஐயா, அதுக்காக எங்க நாட்டுல வஞ்சம் இருக்கு, சூது இருக்கு, பொறாமை இருக்கு, போட்டி இருக்குன்னா நல்லா இருக்குமா? எதுக்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது அதுக்கு தான் இருக்குன்னு சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ரொம்ப நாள் ஆசை யாருக்கு? மீனாட்சியோட அம்மா காஞ்சன மாலைக்கு என்ன ஆசை? கடல்கள்ல போய் குளிச்சுட்டு வரணும்னு ஆசை. மீனாட்சியோட அப்பா இல்லை, தவறி போயிடுறார். அப்ப மலையாத்துவச பாண்டியம்மன்னு உயிரோட வந்தா தான் கடல்ல குளிக்க முடியும். ஏன்னா கடல்ல குளிக்கணும்னா கணவனை இழந்தவங்க கடல்ல குளிக்க கூடாதுன்னு அந்த காலத்துல ஒரு சாஸ்திரமா. இல்லாட்டி ஆம்பளை பிள்ளை இருக்கணுமா, அந்த ஆம்பளை பிள்ளை கையை பிடிச்சிக்கிட்டு போய் கடல்ல குளிக்கணுமா. என்ன அப்படின்னா கழுத்து புருஷன் இல்லைனாலும் வயிற்று புருஷன் இருக்கியா அப்படின்னு ஆம்பளை பிள்ளை கையை பிடிச்சி கடல்ல குளிப்பாங்க. அதுவும் இல்லைன்னா பசுவினுடைய வாழை தொட்டுட்டு கடல்ல போய் குளிக்கலாமா. அதெல்லாம் நான் சொல்லல, சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அப்படி ஒரு முறை இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா மீனாட்சியோட அம்மா காஞ்சனமாலை கடல்ல குளிக்க முடியாது, வீட்டுக்காரரும் இல்லை, ஆம்பளை பிள்ளை இல்லை, மீனாட்சி பொம்பளை பிள்ளை மட்டும்தான். என்ன பண்ணலாம் போது சொக்கார் என்ன பண்ணாரு, உங்க அப்பாவை நான் உயிரோட எழுதி தர்றேன், உங்க அம்மாவை கடல்ல குளிக்க சொல்லுவான். கடலுக்கு எதுக்கு அங்கே இங்கே அழைகிறாங்க, நான் மதுரைக்கே கடலை வர வைக்கிறேன்னாரு. அப்படி மதுரைக்கு ஒரு கடல் 2 கடல் இல்லை 7 கடல் வந்துச்சா. அப்படி 7 கடல் வந்து அங்கே காஞ்சன மாலைய அவங்க வீட்டுக்காரர் மலையத்துவச பாண்டியனும் நீராடி இறைவனை அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி 7 கடல் வந்ததுனால தான் அந்த இடத்துக்கு 7 கடல் வீதின்னு பேரா. இன்னைக்கு 7 கடல் தெருவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் மதுரைக்குள்ள. அப்ப ஒரு காரணம் இருந்தாதான் ஒரு காரியம் நடக்கும் இல்லையா? அப்ப அது மாதிரி உங்க காரியம் நடக்கணும் அப்படின்னா ஒரு காரணம் வேணும்ல. அந்த நேரத்துக்கு அடிச்சிருந்தா பாவம் மாடு வந்து சாமி கள்ள குத்தி சோறாக்கி கையை ஒடிச்சு கறி சமைச்சு சரி ரையருக்க போகையில லை வந்தா பைய மேல ஏறிக்கேன்னு புருஷன் மொண்டாட்டிய பார்த்து சொல்லியிருக்காப்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கள்ள குத்தி சோறாக்கினா கள்ள குத்தியா சோறாக்க முடியும்? அரிசியில புழுங்கல் அரிசியை குத்தி தானே சோறாக்குறான். அப்ப புழுங்கலை குத்தி சோறாக்கி அதான் கள்ள குத்தி சோறாக்கி. கையை ஒடிச்சு கறி சமைச்சுன்னா முருங்கை ஒடிச்சு குழம்பு வச்சு காய்கறி சமைச்சு ரையா இருக்க போகையில அப்படின்னா தாமரையா இருக்க போகையில குளத்துக்குள்ள லை வந்துச்சுன்னா ஆத்துக்குள்ள இருந்து முதல்ல வந்துச்சுன்னா பைய மேலே ஏறிக்க, குளத்துக்கு பக்கத்துல இருக்க இழுப்பை மலை மேலே ஏறிக்க அப்படின்னு புருஷன் பொண்டாட்டிட்டு சொல்லி விட்டாரா. புரியுதுல்ல உங்களுக்கு? ஏதாவது புரியுதா? மகாபாரத்துல சகாதேவன் வந்து கொஞ்சம் கத்தலத்தான் இருப்பான். ஆனா சரி பாண்டவோடைய ஜாதகம் கடிச்சு பார்க்கணும் கெட்டிக்காரன் சகாதேவன். ஏன்னா முக்காலத்தையும் உணர்ந்து பார்க்கக்கூடிய சக்தி அவனுக்கு உண்டு. எப்படி வந்துச்சுன்னா அவனுக்கே தெரியல. காரணம் சகாதேவன் மகாபாரத்தில் வந்து சகாத பெரிய ஆளு. ஜாதகத்தை கணிச்சு பார்த்தேன். அண்ணா கண்ணா உங்களை கட்டி போடணும் அப்படின்னா, நீ மாப்பிள்ள நான் அழகு பண்ணா நான் சித்திரத்தில் வரப்பாட்டேன், சித்திரத்து அதெல்லாம் கிடையாதுங்க உங்களை கட்டணுங்க அப்படின்னா சகாதேவன். ஆனால் கட்ட மாப்பா மாப்பிள்ள அப்படின்னா அன்பால பாசத்தால இப்படி கட்டுறேன். கண்ணனே அப்படியே மேலே போயிட்டு இருக்காரு, சுயர்வு எடுத்தாரு. ஆனால் இருந்தாலும் மாப்பிள்ளைகிட்ட அவர் அன்பால கட்டினதை வந்து மறக்க முடியாம டே மாப்பிள்ள டே உர்றா 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 மாப்பிள்ள யார்கிட்ட சொல்லிவிடாரா மாப்பிள்ள அப்படின்னு அழகருக்கு பாடத்துல சகாதேவன். அப்புறம் என்ன சொல்லுங்க, பாஞ்சாலிய மொட்டை எடுக்கணும் அப்படின்னா தொட்டையில் அடிக்கணும் பீமனை அடிச்சு பாரு வில்லு ஒரு ஊசியில் மருந்து கொடுத்துட மாட்டானா அப்படின்னு தவமுடியில் இருக்கேன் அவனை அடிக்கணும் அப்படின்னா சகாதேவன். டே இல்லடா இதுங்களை அப்புறம் அடிக்கிறது சாதாரண ஒல்லியா இருக்கானியே அப்படின்னு அழகர் கோயிலை பற்றி பெருமை பேசணும்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாமல் ஏன்னா 7 கடை வீதி அப்படிங்கிறத மதுரைக்குள்ள பெரிய சக்தி சொல்லிட்டீங்க. கடலை கொண்டதுக்காக பார்த்துக்க உண்மைதான், இல்லாமல் வராது, இல்லாமல் குறையாது, இல்லாமல் அடிக்குமா இல்லை உண்மைதான். ஆகையில 18ஆம் படி கருப்பு அந்த 14 பக்கத்தில் தரா இல்லையா அந்த கருப்பசாமியை பார்த்தீங்கன்னா அதை வந்து கதை வந்து கூட்டி தான் வச்சுருப்பாங்க. சந்தன கருப்பு இல்லை 17ஆம் படி கருப்பு. அழகர் கோயிலில் இருக்கவருக்கு பேர் சந்தன கருப்பா? சந்தனம் பூசினா கதவுல சந்தனம் பூசினா சந்தன கருப்பா? குழந்தையா உள்ள வளர்ந்து கருப்பு. குழந்தையா கருப்பு சாமி வளர்ந்துக்கிட்ட 18ஆம் படி கருப்புனா மலையாளத்து கருப்புன்னு அர்த்தம். சரி, அங்கிருந்து வந்தவர்
ஆமா. மாறுநாடு பக்கத்துல இருந்து அப்படியே வந்துட்டு மாறுநாடு அங்க இருக்கு. ஆமா, அங்கதான் பெட்டி வீடு இருக்குது. மாறுநாடு திருப்பாச்சேத்தி பக்கம் இருக்கு. மாறுநாட்டுக்கு இங்கே என்ன சம்மந்தம் இருக்கு? மாறுநாட்டுக்கு கருப்பு போனது வேற கதை. அழகர் கோயிலுக்கு கருப்பு வந்தது வேற கதை. சரிங்க. அழகர் கோயிலுக்கு கருப்பு வந்ததுக்கு காரணம் நம்ம அழகர் கோயிலில் இருக்க அந்த கள்ளழகர் சிலையை களவாண்டன்னு சொல்லி கேரள நாட்டு மண்ணே 18 நம்பூதிரியெல்லாம் அனுப்பிவிட்டாராம் அழகர் கோயிலுக்கு. அந்த 18 பேருக்கு மலையாள கருப்பையும் காவலுக்கு வந்தார். அப்படி காவலுக்கு வரும்போது 18 பேரும் என்ன பண்ணாங்கன்னா மாய உருவத்தில், அதாவது கண்ணில் மைய தடவி மறைஞ்சிருந்து கோயிலுக்குள்ளே இருந்தாங்க, யாராலும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி மறைஞ்சிருந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பெருமாளை கடத்திட்டு போகிறதுக்கு திட்டம் போட்டு சாமியோட சக்தியை பூரா அப்படி கலையை பூரா இறக்குனாங்களாம். இந்த விஷயத்தை போய் கோயில் பூசாரிகிட்ட அழகர் கனவுல வச்சு சொல்லிவிட்டார், இந்த மாதிரி 18 பேர் கோயிலுக்குள்ளே ஒளிஞ்சிருக்காங்க, அந்த 18 பேரையும் கோபுர வாசல்ல பழி விடுங்கன்ட்டார். அவர் சொன்ன பிறகு இந்த 18 பேர்த்தையும் பழி விடுங்கன்னு எப்படி வெளியில் கொண்டு வர்றது, யார் கண்ணுக்குமே தெரியலையே, மறைஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்களா, சாப்பாடை கோவிலில் உருண்டை உருண்டையாக அங்கங்கே உருட்டி வச்சாங்க, அவங்க சாப்பிடட்டும்னு. அப்போ உருட்டி வைக்கும்போது அதில் மிளகு இருக்கு இல்லையா, அந்த மிளகு அதிகமாக சேர்த்து நொறுக்கி வச்சுட்டாங்க. அப்போ மிளகு அதிகமாக சாப்பிடும்போது காரம் உரப்பு வந்தோடனே என்னாச்சு, கண்ணு கலங்குது. கண்ணு கலங்கினோடனே கண்ணில் வச்சுருந்தா மைய அழிஞ்சு போச்சு. மைய அழிஞ்சோடனே 18 பேரும் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டாங்க. 18 பேரையும் பிடிச்சி கோயில் கோபுரத்து படிக்கட்டில் அப்படி பழி கொடுத்தாங்களாம், அந்த கோபுர வாசலில். அப்படி கோபுர வாசலில் பழி கொடுத்து அதுக்கு மேலே படிக்கட்டி நிப்பாட்டினாங்க. அப்போ அவங்க 18 பேருக்கும் காவலாக வந்தார்ல மலையாளத்து கருப்பேன். அந்த மலையாளத்து கருப்பேன் என்ன சொன்னார், நான் இவங்களுக்கு துணையாக தான் வந்தேன், ஆனால் இந்த அழகரோட அழகை பார்த்து நான் இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டேன். அதனால் நானே இந்த கள்ளழகருக்கு காவலாக துணையாக இருக்கேன். இந்த 18 பேரை பழி கொடுத்த இடத்துல கதவை போடுங்க, அந்த கதவுலையே நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி அந்த 18 பேரை பழி கொடுத்து அந்த இடத்துல அந்த கதவு வாசலில் வாழ்கிறதுனால அவருக்கு 18ஆம் படி கருப்புன்னு சொல்லி பேர். நீங்கள் சொல்கிற மாறுநாட்டு கருப்பு வேற, அவருக்கு வேற கதை இருக்குது, இவருக்கு வேற கதை இருக்குது. 18ஆம் படி கருப்பை எப்போ கதவு திறப்பாங்க, வருஷத்தில் ஒரு நாள் தான். இன்னைக்கு ஆடி திருவிழா அப்போ மட்டும்தான் ஒரு நாள் கதவை திறப்பாங்க. கதவை திறக்கும் போது உள்ள யார் போவா, கள்ளழகர் போவாரா? போக மாட்டார். எந்த சாமி போமா, என்ன ஊமை கதவு பூட்டி இப்படி இருக்காங்க. கதவு பூட்டி தான் இருக்கும். சாமி யார் போறது, அத்தா தாத்தா இந்த மாதிரி மீனாட்சி ஆத்தாதா இங்க பார்வை இருக்குமா, இந்த மனநல பாதிக்கப்பட்டாளா? ஏமா அழகர் அழகர் கோயிலில் கோபுரத்துக்கு எங்க மீனாட்சி அம்மா போகுது, சித்திரத்துல வரப்போகுது. மீனாட்சி எங்க அழகர் கோயிலுக்கு போகுது? நான் என்ன கேட்குறேன், என்ன பதில் சொல்றீங்க? 18 படி கருப்பு பற்றி பேசுறீங்க. 18ஆம் படி கருப்பேன் நீங்க தான் சொன்னீங்க, மாறுநாடு கருப்பேன், இவர் 18ஆம் படி சந்தன கருப்பேன். நீங்க சொன்னதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். நான் கேட்கறது 18ஆம் படி கருப்பேன். அந்த கோவில் கோபுர கதவை வருஷத்துல ஒரு தடவை ஆடி மாசம் திறப்பாங்க. அந்த ஆடி திருவிழா அப்ப திறக்கும் போது உள்ள எந்த சாமி போவானா, இவர் என்ன சொல்றாரு, மீனாட்சி போகும்ன்றாரு. மீனாட்சி எப்ப ஆத்த தாண்டி போச்சு, எப்போ ஆத்த தாண்டி மீனாட்சி அந்த பக்கம் போயிருக்கா? அதுக்கு இந்த பக்கம் தான் மீனாட்சி அம்மா இருக்கா. இப்போ வந்து எங்கள் ஆத்தா சொல்லுது இல்லைன்னு, அதெல்லாம் கிடையாது, புரியுதா? ஆதிக்கு இந்த பக்கம் தான் எப்போதுமே மீனாட்சி இருக்கும், அந்த பக்கம் போகாது. அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும், உள்ள ஒரே ஒரு சாமி, இந்த சாமி சக்கரத்தாழ்வார். அந்த சக்கரத்தாழ்வார் மட்டும்தான் வருஷத்தில் ஒரு தடவை உள்ள போவார். அதனால தான் இன்னைக்கு அந்த கோயில் கோபுர வழியாக நம்ம